அடுத்தடுத்த லிங்கம் பெண்டிங் கேஸ் இருக்குல்ல என்ன ஐயா அது இன்னும் முடியலையா பெண்டிங்ல தான் இருக்கு ஐயோ எதுக்கே நீங்க ஸ்டேஷனுக்கு வர்றீங்க நல்ல டீயும் உடைய சாப்பிட்டுட்டு காத்து வாங்கிட்டு போலான்னு பாக்குறியா இமீடியட் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ற ஓகே அப்படியே இவன் பேர் டீடைல் நான் வாங்கிட்டு இவன் மேலயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு சரியா சரியா எதுக்கு தான் வரானுங்கன்னு தெரியல எவன் கூப்பிடுறான்னு தெரியலையே ஹலோ எங்க ஊர் பையல கொண்டு அந்த பிச்சைக்கார போய் எங்கேயா கூட்டிட்டு போறேன் டேய் யாரா பேசுறது போலீஸ் தான் இதுல டேக் ஓவர் பண்ணிருக்கு போலீஸ் தான் இதுல ஆக்ஷன் எடுக்கும் நாங்க தான் ஜட்ஜ்மென்ட் வாங்கி கொடுப்போம் புரியுதா நீர் எவனாவது உள்ள தலையிட்டீங்க உள்ள வச்சு கிழித்துருவேன் இல்ல சுட்டு கொன்றுவேன் பிச்சைக்கார பையக்குள்ள போடட்ட எங்க ஊர் சாக்கடையில போடவ நாங்க விட மாட்டோம் ஜென்ஸ் வண்டி ஒதுக்க வண்டியா பையனை மட்டும் என் கையில கொடுக்கல மொத்தம் ஊரும் ஹலோ ஹலோ இங்க பாரு இதுல இந்த ஊருக்காரன் எல்லாம் இடப்பட முடியாது போலீஸ் தான் டேக் ஓவர் எடுத்திருக்கு போலீஸ் தான் ஜட்ஜ்மென்ட் வாங்கி ஹலோ ஹலோ யோ சோயம்பு அவனை வெளியே எடுத்துட்டு வா டேய் என்னதான் எதுக்கு இந்த கொலையை பண்ண இப்ப சொல்ல போறியா இல்ல ஸ்டேஷன்ல வச்சு கேட்க வேண்டிய விதத்துல கேட்கவா பேர் அன்புதாசன் என் வயசு 20 எனக்குன்னு பாசமாக ஒரு தங்கச்சி இருக்கு சார் அதை நான் கூப்பிட்டு அண்ணே நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் அது உனக்கே தெரியும் எனக்கு ஒரு பட்டு வாங்கி தெரியும் அண்ணே ஆசையாக கேட்டுச்சு டக்குன்னு என்ன வந்துச்சுன்னு தெரில நானும் சரின்ட்டேன் அப்போன்னு பார்த்து என் கையில் 10 பைசா இல்லை சார் உடனே ஓனர்கிட்ட போய் கேட்டேன் அண்ணே ஒரு 1000 ரூபா இருக்குமாண்ணே டேய் முதல்ல இங்கே வேலை பார்க்குற பசங்க மேலே கை வைக்கிற நிறுத்து உன் கோபத்தை குறை நானே உன்னை எப்படா வேலையோட தூக்கலான்னு காத்துட்டு இருக்கேன் போடாங்க அப்படின்னு ஏசி போட்டாருண்ணே அப்போ நான் என்ன பண்ணேன்னா என் ஃபோனில் இருக்க ஒரு கான்டாக்டாக கால் பண்ணேன் தானேசை கூப்பிட்டேன் மச்சான் ஒரு 1000 ரூபா இருக்குமாடா சம்பளம் வந்தவொடனே தந்துடுறேன்டா டேய் என்னடா எவ்வளோ பெருசாக கேட்குற என்கிட்ட இல்லை மச்சான் அப்படிங்கிறான் என் குடும்பம்னு சொல்லிக்க என் பெரியப்பான்னு ஒரே ஒரு ஆள் தான் அவருக்கு அடித்தேன் போடாவிடா சும்மா உங்கள் ஒப்பனை மாதிரி நசன்ட்டு அப்படின்ட்டாரு ரகுவை கூப்பிட்டா மச்சான் நான் என் ஆளோட இருக்கேன்டா அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்ட்டான் கிருஷ்ணா கூப்பிட்டா என்கிட்ட இல்லை மச்சான் அப்படிங்கிறான் ஆலனை கூப்பிட்டா இல்லைங்கிறான் சமயமா கூப்பிட்டா இல்லைங்கிறான் குமாரை கூப்பிட்டா இல்லைங்கிறான் நந்தா கூப்பிட்டா இல்லைங்கிறான் அப்போ பார்த்து உங்களுடைய அழைப்புகளை மேற்கொள்ள உங்களிடம் சரியான ரீசார்ஜ் இல்லை நன்றி அப்போ வந்துச்சு சார் ஒரு சின்ன கோபம் அலைஞ்சேன் சார் அலைஞ்சேன் ஓடி 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 எனக்கு தெரிஞ்ச 4 பேர் கரில் போய் அவங்க கிட்ட காசு அவங்க என்ன மேலே கீழே கேவலமாக பார்த்து இல்லைன்னு அப்போ என் மனசு பூரா காசு 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 என்ன பண்ண போகிறேன் உச்சக்கட்ட வெறியில இருந்து அப்போ கடைசி என் கான்டாக்டை திரும்பி பார்க்கும்போது மாட்டினான் ராஜா அவன் கொஞ்சம் வசதியான பையன்தான் நானும் உள்ள காசெல்லாம் அள்ளி ரீசார்ஜ் பண்ணி அவனுக்கு ஃபோன் பண்ணேன் டே அன்பு சொல்கிறா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு மச்சான் ஒரு 1000 ரூபா இருக்காடா அன்றைக்கி என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் அது ஒரு பட்டு வாங்கணும் அதுக்கு கடனாக ஒரு 1000 ரூபா தருவாடா டேய் இதுக்காக கூப்பிட்ட நாளைக்கு 10 மணி போல் ஃபோன் பண்ணுறா ஊட்டாண்டாவா தரேன் அப்படின்னா நானும் வர நிம்மதியோட அவன் காசு தந்துடுவான்னு எதிர்பார்ப்போட வீட்டுக்கு போனேன் தூங்கி முடிச்சோன்னு கரெக்டாக 10 மணி அவனுக்கு கால் பண்ண அவன் எடுக்கலை திருப்பியும் கூப்பிட்டேன் எடுக்கலை 10 கால் 15 மாறிச்சு 15 கால் 20 மாறிச்சு 31வது கால்
உங்களுடைய அழைப்புகளை மேற்கொள்ள உங்களிடம் சரியான ரீசார்ஜ் இல்லை. ஓடி போய் ஓனர்கிட்ட போனை வாங்கி அவனுக்கு அடிச்சு 31வது கால். எடுத்தான். டேய் நான் அன்பு பேசுறேன்டா. டேய் காசு தருவேன்னு சொன்னதுக்கு எதுக்குடா இத்தனை தடவை கால் பண்ற? உன் தங்கச்சி துணி போட்டா என்ன போடல என்ன போன வேடா சாகுராக்கி. அப்ப என் மண்டைக்கு ஏறிச்சு சார். போல வெறியில என் கடையில இருக்க பொருளை எடுத்துட்டு ஓடி போய் அவன் மண்டையிலே போட்டேன். அப்போ அவனை பார்த்துட்டு ஒன்று சொன்னேன், காசு கேட்கறவனை பார்த்து உனக்கு என்ன புட்டாளதுடா. அதுக்கு என் தங்கச்சி நாங்களாம் பிச்சைக்காரனா. இதான் சார் நடந்துச்சு. என்னை விட்டுருவீங்களா சார்? டேய், என்ன இருந்தாலும் நீ பண்ணது கிரைம், கொலை. அந்த தங்கச்சி 1000 ரூபா மட்டும் கொடுத்துருக்கீங்களா சார்? ப்ளீஸ் சார்.